காவேரி வீட்ல நல்லபடி சேர்த்துட்டு விஜய் கிளம்புறாரு. விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்றாங்க காவேரி. "பரவாயில்ல மிஸ்" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. விஜய் போறதே காவேரி பார்த்துட்டு, காவேரி கிட்ட ரொம்ப மனசு கஷ்டம் போகும்போது, அப்போ விஜய் கைய பிடிச்சு அப்படியே ஆறுதல் சொன்னது எல்லாத்தையும் நெனச்சு நெனச்சு பார்த்துட்டு, அப்படியே யோசிக்கிறாங்க. இவரும் நல்லவர் தான். நம்ம தான் இவர தப்பா புரிஞ்சிருக்கோமோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி. அடுத்து குழந்தை மறுநாள் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு காவேரிக்கு மனசு கேட்கல. அதனால காவேரி என்ன பண்றாங்க, "சரி நம்ம வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "வேணாம் மிஸ், எங்கள் அப்பா திட்டுவார். என் அப்பா இங்கே தான் இருக்க சொன்னார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "பரவாயில்ல, உன் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க வீட்டுக்கு சாரதா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம அம்முவை எங்கள் அம்மு வந்தோடனே சாரதாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே கட்டிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக. அடுத்து அம்மு அப்படியே கட்டிக்கிட்டு அழறாங்க. "என்னாச்சு அம்மு, ஏன் அழற?" அப்படின்னோடனே, "பாட்டி எனக்கு அம்மாவே இல்லைல்ல பாட்டி. என் ஸ்கூலில் காம்படிஷன் நடக்குது. எல்லாரும் அவங்க அம்மா கூட கலந்துக்கிறாங்க. மதர்ஸ் டே செலிப்ரேஷனில் என் அம்மா இருந்தால் கலந்துப்பாங்கல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி" அப்படி சொல்லிட்டு அழறாங்க. இதை பார்த்துட்டு சாரதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி "ஆமாம்மா, ஸ்கூலில் எல்லாருக்குமே போட்டி நடத்துகிறாங்க. எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மாவோட கலந்துக்கிறாங்க. பாவம் அம்முக்கு தான் அம்மா இல்லாதால ரொம்ப கஷ்டப்படுறா. அதனால தாம்மா நான் இன்றைக்கி அவளை கூட்டிகிட்டு வந்தேன். எப்படியாவது உங்ககிட்ட சேர்க்கலான்னு நீங்கள் ஒரு ஆறுதல் சொல்வீங்கள்ல, உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான்மா கூட்டிகிட்டு வந்தேன்" அப்படின்னோடனே, "சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு அம்மு, உனக்கு அம்மா இல்லைன்னு யார் சொன்னா? கண்டிப்பாக உன் அம்மா உங்ககிட்ட சேருவாங்க. இந்த வாட்டி இல்லைனாலும் அடுத்த வாட்டி நீயும் அம்மாவோட தான் கலந்துப்ப" அப்படின்னோடனே, "பாட்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு. "உண்மை தான்டா செல்லம். நான் சொல்கிறத கேட்பியா? இப்போ நீ அம்மா இல்லைன்னு கவலைப்படக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வீட்டுக்கு வராரு. "ஏங்க நீங்கள் இப்போ கூட்டின்னு வந்தீங்க அம்முவை? நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம கூட்டின்னு வந்துட்டீங்க" அப்படின்னோடனே, "ஏன் தம்பி கூட்டின்னு வரக்கூடாதுன்றீங்க?" "இல்லைங்க, இங்கே பழகுறது நல்லதில்ல. மிஸ்ஸுக்கு வேறு எங்களை பார்த்தா அந்தளவு பிடிக்காது. முக்கியமாக நான் வர்றது பிடிக்காது. இந்த நேரத்தில் குழந்தை வந்தால் கஷ்டமாக இருக்கும்ல. அவள் தானே கூட்டிகிட்டு வந்தா" அப்படின்னோடனே, "என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன்." "இல்லைங்க மிஸ், இது பழகுறது நல்லதில்லை மிஸ். அதுக்கப்புறம் குழந்தை இங்கே வரணும்னு அடம்பிடிப்பா. அதுக்கு நான் வர வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோவம் வரும். எதுக்கு மிஸ் தேவையில்லாத பிரச்சனை?" அப்படின்றாரு. "ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க?" "இல்லை மிஸ், நான் சொல்கிறது தான் நல்லது. நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தானே. நான் இங்கே வர்றது தப்பு தானே. அப்பப்போ நான் இங்கே உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுல்ல. சரி அம்மு, நம்ம கிளம்பலாமா?" அப்படின்னோன்னா, "இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இருந்துட்டு வரேனே" அப்படின்றாங்க. அவளே ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா. இந்த மாதிரி வீட்டில் நீ கூட்டிகிட்டு போனீங்கன்னா உடனே ரொம்ப டயர்டாகிடுவா. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா. "கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரட்டுமே சார்" அப்படின்னோடனே, "பரவாயில்லைங்க மிஸ், நான் கிளம்புறேன். நீ வா அம்மா" அப்படின்னோடனே, "இல்லைப்பா, நான் கொஞ்சம் நேரம் பாட்டி கூட தான் இருப்பேன். நான் வரமாட்டேன்" அப்படி சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. "அம்மு சொன்னா கேளு. நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. ஹோம்ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. கிளம்பு" அப்படின்றாரு. அதை கேட்டு, "இல்லை இல்லை, நான் வரமாட்டேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, நான் இங்கே இருக்கேன் பாட்டி. சொல்லுங்கள் பாட்டி" அப்படின்னோடனே, "இல்லை அம்மு, நீ கிளம்பு" அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அதை பார்த்து காவேரி டென்ஷன் ஆயிடுறாங்க. "ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்றாங்க. "இல்லைங்க, கிளம்புறது தான் நான் கரெக்டு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதனால் காவேரி அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. "என்னம்மா இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு?" "அவர் நடந்துக்கிறது கரெக்டு தானேடி தம்பி. நீ தானே அவர் வரக்கூடாது, இங்கே இருக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. அப்புறம் குழந்தைய கூட்டின்னு வந்தால் மட்டும் பிரச்சனை ஆகாதா? அதான் கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்ன பண்ணுறது, நீ பண்ண வேலை அப்படி" அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. அதை கேட்டுட்டு காவேரி அப்செட் ஆகிறாங்க. அடுத்த நாள் காவேரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அம்முக்காக ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணுறாங்க. அதன் மூலம் அம்மு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக அம்முவை தயாரும் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே காம்படிஷன் கரெக்டாக நடக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்பெஷல் காம்படிஷன். அதில் எல்லாரும் அவங்க அம்மாவோட கலந்துக்கும் போது காவேரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க. "இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ வா" அப்படி சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த விஜயும் சாரதாவும் ஆச்சரியப்படுறாங்க. "என்ன காவேரி இதெல்லாம் பண்ணுறா?" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்டேஜில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸும் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க எல்லாரும். விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. "அப்பா உங்கள் ஃபோனை கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்குறா. "எதுக்குடா?" அப்படின்னோடனே, "கொடுங்கப்பா" அப்படின்னோடனே, "கேம் விளையாட போறியா அம்மு? இங்கெல்லாம் கேம் விளையாடக்கூடாது. ஸ்கூல் இது, இங்கெல்லாம் அலோடு கிடையாது." "அப்பா நான் ஒன்றும் கேம் விளையாட மாட்டேன்ப்பா, நீங்கள் கொடுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்குறா குழந்தை. "ஏன் அம்மு இப்படிலாம் பண்ணுற? கொடுங்கப்பா" அப்படின்னோடனே, "என்ன பண்ண போகிறா? ஃபோட்டோ எதை எடுக்க போறியா?" "ஆமாப்பா கொடுங்க" அப்படின்னோடனே, "ஸ்கூலில் அலோடு கிடையாது, சொன்னால் கேளு" அப்படின்னோடனே, "அப்பா நீங்கள் கொடுங்களேன், நான் காட்டிட்டு உடனே எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃபோட்டோவை." "என்ன ஃபோட்டோ காட்ட போகிற? கொடுங்கப்பா" அப்படி சொல்லிட்டு குழந்தை வாங்கிட்டு போகிறா. வெளியே நிற்கிறாங்க நம்ம காவேரி. காவேரி கிட்டே போயிட்டு, "மிஸ், என் அம்மாவை நீங்கள் பார்த்ததில்ல, இதோ பாருங்கள் எங்கள் அம்மா" அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து காவேரி பார்த்து.